ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோசம்னு என் பேரை சொல்லி என் நெற்றியையும் தொட்டு விட்டாய்தானே. சிம்ம வாகினி வஜ்ரகோசம்ன்ற என்னுடைய பேர் என்பது எவ்வளவு கம்பீரமாக இருக்கோ அதே போலதான் ஓ வாழ்க்கையிலையும் உன்னை தலை நிமிந்து கம்பீரமாக கௌரவமாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட என் நெற்றியை தொட சொன்னேன். என் நெற்றியை தொட்டதின் பலனாக இனி உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி வந்து சேரும். நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் என் செல்லமே. எப்போவுமே எல்லா விஷயத்தையும் ஒரே முயற்சியில் செய்யும் போதே சரியாக முடிஞ்சிடாது. அது ஒரே முயற்சியில் சரியாக முடிஞ்சிட்டா நல்ல விஷயந்தான். ஆனால் சில நேரம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு 2-3 முறை முயற்சி செய்யும் போதும் அது சரியாக நடக்கலைன்னா அதுக்காக கவலைப்படக்கூடாது. ஏன்னா முதல் முயற்சியிலேயே ஜெயிச்சிட்டா அது சுலபமான அனுபவம் மட்டுமா தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் நீ முயற்சி செய்யும்போது உனக்கு வெவ்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்குதல்லவா. அந்த கூடுதலான அனுபவ அறிவுங்கிறது உன் வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை உனக்கு காட்டும். நீயும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் முன்னேற்றத்திற்காக மட்டுமே முயற்சி செய். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும்னு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு இந்த வராகியம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன்னை உற்சாகப்படுத்தி உன்னுடைய எல்லா செயல்களிலும் உனக்கு பரிபூரணமாக வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். என்னை முழு மனசோட நம்பி வணங்கி வருகிற உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு நல்லபடியாக உணவு கிடைக்கும்படியும் உன் ஆயுள் முழுவதும் நீ நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழும்படியும் செய்வதற்காக தான் என்னுடைய நெத்தியை தொட சொன்னேன். நான் சொல்கிற விஷயங்களை எல்லாம் உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. இந்த கலியுக காலத்தில் நீ எந்த அளவுக்கு தான தர்மம் செஞ்சு உன்னை நோக்கி வரும் செயல்களை எல்லாம் எந்த பலனும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு நற்செயல்களாக இருக்கும்படி செய்தியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னால் தேர்ச்சி பெற முடியும் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதுமே நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டு எல்லாருக்கும் நல்ல செயல்களை செய்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நீ மட்டும் உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சினா, உனக்கான வேலைகளை சரியாக செய்யக்கூடிய நல்ல மனசோடு இருந்தீனா, எல்லா கடினமான சோதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு வாழ்க்கை என்னடா இவ்வளவு கஷ்டமாக இருக்கே, என்ன செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது, எது கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு பயந்து வருத்தப்பட்டு சோர்ந்து போய் உன் முயற்சிகளிலிருந்து நீ பின்வாங்கக்கூடாது. எப்போதுமே எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். என் பரிபூரண ஆசீர்வாதம் நிச்சயமாக உன்னை வெற்றி பெற செய்யும் என் செல்லமே. தங்கத்தையும் பளபளப்பையும் எப்படி பிரிக்க முடியாதோ, விளக்கையும் ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே போல என் அன்பு பிள்ளையான உன்னையும் என்னையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. நான் எப்போவுமே உன் கூடவே தான் இருப்பேன். நீ அரசனோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண்டியோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, லக்ஷ்மி தேவியின் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஓட்டாண்டியாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் அனைவரையுமே நான் தராசு தட்டின் அளவுகொள்ள ஒரே மாதிரி தான் வச்சு பார்க்குறேன். நீ எனக்கு மிகவும் நெருங்கிய பிடிச்சமான விருப்பத்திற்குரிய பிள்ளையாக இருந்தாலும் நீயும் எனக்கு ஒரு பிள்ளை தான். இந்த உலகத்தில் உன்னை போல இருக்கிற எல்லாமே என்னால் படைக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் தானே. எல்லாருக்குள்ளும் நான் நிறைஞ்சு இருக்கேன். எப்போவுமே ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை அடிக்க எப்படி ஒரு தாய் ஒத்துக்கொள்ள மாட்டாளோ அதே போல் இந்த உலகத்தில் என்னுடைய ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை அடிக்கவோ அல்லது அழுக வைக்கவோ அல்லது கஷ்டப்படுத்தவோ கவலைப்படுவதையோ நான் விட்டுவிட மாட்டேன்னு செல்லவே. நிச்சயமா உன்னை அழுக வைக்கிறவங்களுக்கும் நான் கஷ்டத்தை கொடுப்பேன். உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறவங்களையும் கூட நான் நிச்சயமாக விட்டு வைக்க மாட்டேன். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய முழு எண்ணத்தையும் கவனத்தையும் என் பக்கம் நீ திசை திருப்பினா எந்த விதத்திலும் நீ சங்கடத்தில் மாட்டிக்காத அளவுக்கு எல்லா சந்தோஷங்களையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு கொடுப்பேன். நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்ற போகிறேன். இதை மட்டும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ.
பசியால் வாடக்கூடிய உயிருள்ள உயிர்கள் அனைத்திலும் நீ என்னை பார்க்க முடியும். யாராவது ஒரு பசியோடு இருக்கிற ஒரு மனிதரை பார்த்தாலோ அல்லது எந்த ஜீவராசியை பார்த்தாலும் முதல்ல அதுக்கு கொஞ்சம் உணவோ நீரோ கொடுத்துட்டு அப்புறமா நீ சாப்பிடு. இந்த பழக்கத்தை உன் வாழ்நாளில் நீ கடைபிடிக்கும் போது உனக்கு மட்டுமல்ல, உன் எதிர்கால சந்ததிக்கே கூட எந்த குறையும் இல்லாமல் உங்களை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. ஏன்னா இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, என்னுடைய ஒரு பிள்ளை பசியோட தாகத்தோடு இருக்கும்போது இன்னொரு பிள்ளை நல்லா சாப்பிடுவதை நான் விரும்ப மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. எல்லா உயிர்களுக்கும் பசியை போக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கும் பட்சத்தில் பசியோடு இருக்கிறவங்க ஒருத்தருக்கு உணவு கொடுத்துட்டு நீ உண்ணும்போது ஒரு தாயாக நான் மனசு சந்தோஷப்பட்டு என் பிள்ளையான உன்னை மன நிறைவடையும் விதத்தில் எல்லா விதத்தையும் உனக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே என்னுடைய லீலைகள் தான். உனக்கு வரும் தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் கூடிய சீக்கிரமே ஒன்றுமில்லாமல் போகச் செய்கிறேன். ஏற்கனவே உன் முன்னோர்கள் செய்த கோடி புண்ணியத்தாலும் மகா பாக்கியங்களாலும் தான் இப்போது இந்த பிறவியில் நீ மானிடனாய் பிறந்திருக்கிறாய். எந்த வேலை செஞ்சாலும் உனக்காக வேலை செய்யும் வேலைக்காரனைப் போல உன் உடம்பை நீ நடத்துகிற அளவுக்கு வச்சுக்கணுமே தவிர உடம்புக்கு ரொம்ப சுகம் கொடுத்து அதை கெடுக்காதே. உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றியும் மிக பெருசாக இருக்கும் என் செல்லமே. உடம்பை வருத்திக்காமல் ரொம்ப கஷ்டப்படாமல் அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்து வேலை செஞ்சு உன் உடம்புக்கு நீ செல்லம் கொடுத்து சுகம் கொடுத்து வளர்த்தினா நாளைக்கு அதுவே உனக்கு நோய் நொடிகள் வருவதற்கு காரணமாயிரும். எந்த அளவுக்கு உடம்பை வளைச்சி நெளிச்சு உழைப்பை செய்ய வச்சு வேர்வையை வர வச்சு வேலை செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் உடல் நல்ல ஆரோக்கியமானதாக இருக்குங்கிறத மறந்துட வேணாம். சும்மா சுகமாக சொகுசா வீட்டுக்குள்ளேயே உட்காந்தே இருக்கணும்னு நினைக்காம உன்னால் முடிஞ்ச உழைப்பையும் முயற்சியையும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ கேட்டதையெல்லாம் இந்த வராகியம்மா நானே உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லவே. தாகத்தில் தவிக்கிறவங்களுக்கு நீரும், பசியால் வாழ்கிறவங்களுக்கு உணவும், ஆடை இல்லாதவர்களுக்கு துணியும், திக்கற்று ஒதுங்க இடம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு இடமும், இதில் எது உன்கிட்ட அதிகமாக இருக்கோ அதை அடுத்தவங்களுக்கு நீ கொடு. இப்படி உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்க கிட்ட நீ கொடுத்து பகிர்ந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் எந்த ஜென்மத்திலும் இல்லாத அளவுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக கொடுப்பேன். மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, எதையுமே அவமதிப்பு செய்து விரட்டக்கூடாது. யார் எது உன்னை நோக்கி வந்தாலும் அதுக்கு தகுந்த மதிப்பையும் மரியாதையும் நீ கொடுக்கும்போது இந்த வராகியம்மா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க அனைத்து பொருட்களும் அனைத்து ஜீவராசிகளும் என்னால் படைக்கப்பட்டது தானே. நான் எல்லாத்தையுமே சமமாகத்தான் பார்ப்பனே தவிர இது விலங்கு, அது பறவை, இது மரம், இது மனிதர்கள்னு நான் எந்த பாகுபாடும் பார்க்கறது கிடையாது. எல்லாமே உயிர்கள், எல்லாமே என்னால் படைக்கப்பட்டவை தானே. என் அன்பு பிள்ளையான நீ கூப்பிடும் தூரத்தில் தான் உன்னை சுற்றி தான் உன் பிடியில் தான் உன்னை நோக்கியே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். கஷ்ட காலத்தில் நீ என்னை அம்மானு கூப்பிடும்போது நானே உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. உலக நன்மைக்காகவும் பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து என் பிள்ளைகளை விடுவிப்பதற்காகவும் நான் எப்போதுமே இந்த பூமியில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் நிஜமான உண்மையான பக்தியோடு என்னை கூப்பிட்டினா நான் பரிபூரணமாக உன்னை வந்து சரணடைவேன். என்னையே நம்பி இருக்கும் என் அன்பு குழந்தையான உன்னை சுற்றி நான் இருந்து உன் நலனை பற்றி யோசிச்சு எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை எந்த தீங்கும் நெருங்க விடாமல் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இதனை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் மனசை மகிழ்வாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ பழகு. பல நேரங்களில் துன்பம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் மட்டும்தான் நீ என்னை நாடி வருகிறாயே தவிர இன்பமாக இருக்கும்போது என்னை நினைக்க கூட மறந்து விடுகிறாய் தானே. கஷ்டம் வரும்போது என்னை தேடி ஓடி வர்றனே, சந்தோஷம் வரும்போது எனக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்க கூட மாட்டேங்கிற. ஆனால் அதுக்கெல்லாம் இந்த வராகியம்மா கோவப்பட மாட்டேன். நீ அடையும் இன்பமோ துன்பமோ இரண்டிற்கும் நான் தானே பொறுப்பாளியாக இருக்கேன்.
நான் மிகவும் சக்தி உள்ளவளாக இருந்து எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தரும் விதத்தில் மாற்றத்தான் போகிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த வராகி அம்மாவின் கஜானா நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தாயாகத்தான் நான் இருக்கேன். ஆனால் அதை வாங்கி கொள்பவருடைய தகுதியை பொறுத்து அவரால் சமாளிக்க முடிந்த அளவுக்கு தான் நான் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுப்பேன். இதை நீ புரிஞ்சுக்கிட்டினா உனக்கு மங்களம் உண்டாகும். உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உன்னால் எல்லாத்தையும் பெற முடியும், சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சுதான் உனக்கானதை நான் உன் கைகளில் கொடுத்துருக்கேன். என் கையால் நானே இயக்கப்படும் கருவிதான் நீ என்பதை உணர்ந்து நடந்து கொள் என் செல்லமே. உனக்குள் இருந்தே உன்னை எல்லா விஷயங்களையும் செய்ய வைப்பதும் உன்னை இயக்குவதும் இந்த ஆதிசக்தி வராகி அம்மாதாங்கிறத நீ திடமாக புரிந்து கொள். இதை உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூமியில் நான் அவதாரம் எடுத்திருக்கேன். நீ செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு, நீ மட்டும்தான் காரணம் நினைக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நல்லபடியாக முடித்து கொடுப்பதற்கான பொறுப்பை என் பாதங்களில் சமர்ப்பணம் செய்துவிடு. உன் பாரத்தை சுமப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு நீ கொண்டு வந்த அத்தனை கர்ம வினைகளும் எனக்கு தெரியும். நான் உன் பக்கத்திலே இருந்து நீ செய்கிற எல்லா செயல்களையும் பார்த்துக்கிட்டு அதில் இருக்க தீமைகளையெல்லாம் களை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது எல்லாவற்றையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாகவும் ஆக்கி தருவேன் என் செல்லமே. உன் குழந்தைகளோட நண்பர்களாக பழகி அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய வச்சு அவங்களுக்கு பிடிச்சதையே படிக்க வச்சு அவர்களுக்கு பிடித்த துறையில் அவர்கள் வளர்ந்து முன்னேறுவதற்கு அவர்களுக்கு தைரியம் கொடு, ஊக்கம் கொடு. உன் பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா அவர்களை அன்பால் திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்தணுமே தவிர அவங்க மனசு பாதிக்கும்படி எந்த விஷயத்தையும் எந்த வார்த்தைகளையும் பேசாதே. நீ அவங்களுக்கு வார்த்தைகளால் அறிவுரை சொல்வதை விட அவர்கள் கண் முன்பாக உதாரணமாக நீ வாழ்ந்து காட்டி நடந்துக்கோ. குழந்தை பருவத்தில் ஆடம்பர வாழ்க்கையும் தேவையில்லாத ஆசைகளையும் நோக்கி அவர்கள் மனம் போகதான் செய்யும். ஆனால் நீ அதை தடுப்பதற்கு நல்ல விஷயங்களை நல்ல கதைகளாகவும் நல்ல வாழ்க்கையாகவும் அவங்க கண்ணு முன்னாலேயே வாழ்ந்து காட்டணும். எப்போவுமே எளிமையான வாழ்க்கையை வாழணும். பேராசைப்படக்கூடாது. உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணுன்றத அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீ சொல்லி காட்டியோ வாழ்ந்து காட்டியோ புரிய வச்சிடு என் செல்லமே. பெரியவங்களை மதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடு. நீ சொல்லும் ஆலோசனைகளை கேட்டு நடக்கும்படி அவர்களை வளர்க்க பழகு. அவங்க மனசில் எப்போதுமே நல்லது செஞ்சால் நன்மை நடக்கும்ன்ற எண்ணம் ஆழமாக பதிஞ்சு இருக்கும்படி பார்த்துக்கோ. இதையெல்லாம் நீ செய்யும்போது உன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையும். அதை விட்டுட்டு பிள்ளைங்களை செல்லமாக வளர்க்குறேன், அவங்கள திட்டவே மாட்டேன், அவங்கள வேலையே சொல்ல மாட்டேன், அவங்க ஆசைப்பட்டதையெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன் நீ வளர்த்தினா அது நாளைக்கு அவர்கள் வாழ்க்கையும் கெடுத்துடும், அவங்க எதிர்காலத்தையும் அழிச்சிடும். உனக்கும் மரியாதை இல்லாமல் மட்டும் இல்லாமல் உன்னையும் மதிக்க தெரியாதவர்களாக பொறுப்பற்றவர்களாக அவர்கள் மாறிடுவார்கள். அதனால தான் இது எல்லாத்தையுமே சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து எளிமையோடும் பொறுமையோடும் நல்ல நடத்தையோடும் நிதானத்தோடும் பொறுப்போடும் ஒழுக்கத்தோடும் பிள்ளைகளை வளர்க்க சொல்கிறேன். நான் உனக்குள்ள உன்னை சுற்றி மனித ரூபத்தில் உழவிக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ செய்யும் தான தர்மங்களும் சேவைகளும் அனைத்துமே என்னை தான் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ உன் கண்களால் பார்க்கும் அனைத்தும் என்னுடைய சொரூபம்தான். அதனால் யாருக்கிட்டையும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லோரிடமும் நட்பு பாராட்டு. உன் எண்ணத்துக்கு ஏற்றார் போல நீ ஆசைப்படுறதுக்கு ஏற்றார் போலவே உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் தர்றேன்.